திருக்குறள் சமண அல்லது பௌத்த நூல் என்று ஒரு சாரார் வாதிடும் வேளையில் அதன் அடிப்படை கோட்பாடுகள் எவ்வாறு சனாதன தர்மத்தோடு பின்னி பிணைந்துள்ளன என்பதையும் அவை சமண பௌத்த மதங்களிலிருந்து எவ்விதம் மாறுபடுகின்றன என்பதையும் நாம் அதிகாரவாரியாக காண்போம். முதலாவதாக இந்த மதங்களுக்கிடையிலான அடிப்படை வேறுபாட்டை நாம் புரிந்து கொள்ள வேண்டும். சனாதன தர்மம் வேதம் கடவுள் அதாவது பரமாத்மா நித்தியமான ஆத்மா மற்றும் கர்ம வினையை அங்கீகரிக்கிறது. சமணம் அதாவது ஜெயினிசம் கடவுளை ஏற்பதில்லை, ஆனால் நித்தியமான ஆத்மாவை அதாவது ஜீவா ஏற்கிறது. தீவிரமான அகிம்சை மற்றும் உடல் வருத்தும் தவத்தை வலியுறுத்துகிறது. புத்தம் அதாவது புத்திசம் கடவுளையும் ஏற்பதில்லை, நிலையான ஆத்மா என்பதையும் ஏற்பதில்லை, அதாவது அனாத்மவாதம் நிர்வாணம் மற்றும் ஷூன்ய நிலையை வலியுறுத்துகிறது. இப்போது முதல் அதிகாரத்தை பார்ப்போம். அதிகாரம் 1 கடவுள் வாழ்த்து தி கான்செப்ட் ஆஃப் பிரைமோர்டியல் டெய்டி. வள்ளுவர் இந்த அதிகாரத்தில் முன்வைக்கும் கடவுள் கோட்பாடு சமண மற்றும் பௌத்த மதங்களிலிருந்து முற்றிலுமாக வேறுபட்டு சனாதன தர்மத்தின் ஈஸ்வர தத்துவத்தோடு ஒன்றிப்போகிறது. 1 ஆதி பகவன் தி பிரைமார்டியல் சோர்ஸ். வள்ளுவர் அகர முதல எழுத்தெல்லாம் ஆதி பகவன் முதற்றே உலகு என்கிறார். வேறுபாடு சமண மதம் உலகை படைப்பவர் என்று எவரையும் ஏற்பதில்லை, உலகம் அனாதியானது அதாவது எப்போதும் இருப்பது என்கிறது. புத்த மதமும் படைப்பு கடவுளை மறுக்கிறது. ஆனால் வள்ளுவர் எழுத்துக்களுக்கு எப்படியோ அதுபோல உலகுக்கு ஆதி பகவன் அடிப்படை என்கிறார். இது வேதங்கள் கூறும் நிமித்த காரணம் அதாவது எஃபிஷியன்ட் காஸ் என்ற ஈஸ்வர தத்துவமாகும். 2 வாலறிவன் ஆம்னிசியன்ஸ். கற்றதனால் ஆய பயனின்குள் வாலறிவன் நற்றால் தொழாரெனின். வேறுபாடு சமணத்தில் கேவல ஞானம் பெற்ற தீர்த்தங்கரர்கள் வாலறிவன் முழு அறிவுடையவர் எனப்படுவர். ஆனால் அவர்கள் மனிதர்களாக பிறந்து தவம் செய்து அந்த நிலையை அடைந்தவர்கள். வள்ளுவனோ இறைவனைத் தொழாமல் கல்வியால் பயனில்லை என்கிறார். புத்த மதத்தில் தர்மமே உயர்ந்தது, தனிப்பட்ட இறை வழிபாடு கிடையாது. சனாதன தர்மத்தில் மட்டுமே வித்யா என்பது இறைவனை அடைவதற்கான வழியாக கருதப்படுகிறது. சா வித்யா யா விமுக்தியே. 3 பிறவிப் பெருங்கடல் சம்சார சாகரா. பிறவிப் பெருங்கடல் நீந்துவர் நீந்தார் இறைவனடி சேராதார். வேறுபாடு புத்த மதத்தில் பிறவியிலிருந்து விடுபட அஷ்டாங்க மார்க்கம் மற்றும் ஆசையை துரத்தல் வழி. ஆனால் வள்ளுவர் இறைவனின் அடி சரணம் சேருவதையே வழியாக சொல்கிறார். இது பகவத்கீதையில் கண்ணன் கூறும் மாமேகம் சரணம் விரஜ என்ற சரணாகதி தத்துவத்தின் நேரடி பிரதிபலிப்பு. பௌத்தத்தில் சரணாகதி என்பது புத்தர் தர்மம் சங்கம் ஆகியவற்றின் மீதே அன்றி ஒரு படைப்பு கடவுளின் மீது அல்ல. 4 அவிநாசி தி இன்டெஸ்ட்ரக்டிபிள். எண்குணத்தான் என்று 8 குணங்களை உடையவன் என்று வள்ளுவர் குறிப்பிடுவது சைவ சித்தாந்தம் மற்றும் வைணவ ஆகமங்களில் இறைவனுக்கு சொல்லப்படும் 8 குணங்களை அப்படியே குறிக்கிறது. தன்வயமுடைமை, தூய உடம்புடைமை, இயற்கை உணர்வினன் முதலியன. ஆதாரக்கட்டுரை சுருக்கம். சமண பௌத்த மதங்களில் கடவுள் என்பவர் ஒரு உயர்ந்த நிலையில் இருக்கும் மனிதர், தீர்த்தங்கரர் அல்லது புத்தர். ஆனால் வள்ளுவரின் இறைவன் வாழ்த்து அதிகாரத்தில் வரும் இறைவன் உலகைப் படைத்தவன் ஆதி, உலகைக் கடந்தவன், ஒருவன் சரணடைய வேண்டிய புகலிடம். இது உபநிடதங்கள் மற்றும் கீதை காட்டும் ஈஸ்வர தர்மமே அன்றி வேறில்லை. திருக்குறளின் 2வது அதிகாரமான வான் சிறப்பு சனாதன தர்மத்தின் அடிப்படை கொள்கையான யக்ஞம் அதாவது வேள்வி மற்றும் தேவ வழிபாடு ஆகியவற்றை மழையோடு இணைத்து பேசுகிறது. இது சமண மற்றும் பௌத்த மத கோட்பாடுகளிலிருந்து முற்றிலும் மாறுபட்ட ஒரு அதிகாரமாகும். இதோ வான் சிறப்பு எவ்வாறு சனாதன தர்மத்தை பிரதிபலிக்கிறது என்பதற்கான விளக்க கட்டுரை. அதிகாரம் 2 வான் சிறப்பு ரெயின் அண்ட் த வேதிக் ஆர்டர். சமணம் மற்றும் பௌத்த மதங்கள் இறைவனை படைப்புக் கடவுளாகவோ பிரபஞ்சத்தை நிர்வகிப்பவராகவோ ஏற்பதில்லை. ஆனால் வள்ளுவர் மழையை இறைவனின் அருளாகவும் உலக இயக்கத்தின் ஆதாரமாகவும் கருதுகிறார். தேவர்களுக்கான பூசனை தி ஒப்லேஷன் டு டேவாஸ். வள்ளுவர் மிக தெளிவாக கூறுகிறார்,
சிறப்பொடு பூசனை செல்லாது வானம் வரக்குமேல் வானோர்க்கும் ஈண்டு. குறள் 18. விளக்கம். மழை பெய்யவில்லை என்றால் இந்த உலகில் தேவர்களுக்காக செய்யப்படும் திருவிழாக்களும் நாள்தோறும் செய்யப்படும் பூசனைகளும் நடைபெறாது. சனாதன பின்னணி. இது பகவத்கீதையின் யக்ஞ சக்கரம், அதாவது யாகச் சக்கரம் தத்துவத்தை பிரதிபலிக்கிறது. உயிர்கள் உணவிலிருந்து தோன்றுகின்றன, உணவு மழையிலிருந்து தோன்றுகிறது, மழை யாகத்திலிருந்து தோன்றுகிறது. கீதை 3.14. வேறுபாடு. சமணமும் பௌத்தமும் தேவ பூசைகளை அல்லது யாகங்களை அறவே மறுப்பவை. குறிப்பாக யாகங்கள் மூலம் தேவர்களை திருப்திப்படுத்துவது என்ற கருத்தை அவை ஏற்பதில்லை. ஆனால் வள்ளுவர் மழை இல்லை என்றால் தேவர்களுக்கான வழிபாடு தடைப்படும் என்று கவலைப்படுவது அவர் வேத நெறி சார்ந்த தேவாராதனையை ஏற்றுக்கொண்டவர் என்பதற்கு பெரிய சான்றாகும். 2. தானமும் தவமும். தானம் தவம் இரண்டும் தங்கா வியனுலகம் வானம் வழங்காதெனின். குறள் 19. விளக்கம். மழை பெய்யாவிட்டால் இந்த பெரிய உலகத்தில் பிறருக்கு கொடுக்கும் தானமும் இறைவனை நோக்கி செய்யும் தவமும் நிலை பெறாது. வேறுபாடு. சமண மதத்தில் தவம் என்பது மழையையோ அல்லது புறச்சூழலையோ சார்ந்ததல்ல, அது உடலை வருத்தி செய்யப்படும் ஒரு தனிநபர் செயல். ஆனால் சனாதன தர்மத்தில் ஒருவன் தானம் செய்ய வேண்டுமானால் அவனிடம் செல்வம், விளைச்சல் இருக்க வேண்டும். தவம் செய்ய வேண்டுமானால் உடல் ஆரோக்கியம் இருக்க வேண்டும். இவை இரண்டுக்கும் மழை அவசியம். சனாதன தர்மத்தின் வருணாசிரம தர்மத்தில் இல்லறத்தான் செய்யும் தானமும் துறவி செய்யும் தவமும் மழையையே ஆதாரமாக கொண்டுள்ளன. 3. உலக இயக்கம், யூனிவர்சல் சஸ்டெய்னபிலிட்டி. புத்த மதம் உலகை துக்கம் நிறைந்ததாக பார்க்கிறது. ஆனால் வள்ளுவர் மழையை அமிழ்தம், துப்பார்க்கு துப்பாய துப்பாக்கி துப்பார்க்கு துப்பாய தூவும் மழை, குறள் 12 என்கிறார். மழையால்தான் உலகம் நிலை பெற்றுள்ளது என்பதை வலியுறுத்துவது சனாதன தர்மத்தின் ஸ்திதி காத்தல் தத்துவத்தின் வெளிப்பாடாகும். அறச்செயல்களோடும் தானம் தவம் பிணைக்கிறார். தேவர்களுக்கான பூசனை நின்றுவிடும் என்று வள்ளுவர் கூறுவது அவர் வைதீக மார்க்கத்தில் கொண்டிருந்த அசைக்க முடியாத நம்பிக்கையை தெளிவாக காட்டுகிறது. திருக்குறளின் 3வது அதிகாரமான நீத்தார் பெருமை துறவிகளின் மேன்மையை விளக்குகிறது. இது சமண மற்றும் பௌத்த மதங்களின் துறவரக் கொள்கைகளோடு ஒத்துப்போவது போல தோன்றினாலும் ஆழமாக பார்த்தால் சனாதன தர்மத்தின் ரிஷி மற்றும் இந்திரிய நிக்ரஹ புலனடக்கம் தத்துவங்களோடு இது தனித்து நிற்கிறது. இதோ நீத்தார் பெருமை அதிகாரத்தின் வேறுபாடுகளை விளக்கும் கட்டுரை. அதிகாரம் 3. நீத்தார் பெருமை. த கிரேட்னஸ் ஆஃப் சேஜஸ். வள்ளுவர் இங்கு குறிப்பிடும் துறவிகள் வெறும் ஆசையை துறந்தவர்கள் மட்டுமல்ல, அவர்கள் பிரபஞ்சத்தின் ரகசியங்களை உணர்ந்த மந்திரச் சொற்கள் உடையவர்கள். 1. இந்திரனை உதாரணமாக காட்டுதல். த ரெஃபரன்ஸ் டு இந்திரா. வள்ளுவர் துறவிகளின் புலனடக்கத்திற்கு சான்றாக தேவர் தலைவன் இந்திரனை குறிப்பிடுகிறார். ஐந்தவித்தான் ஆற்றல் அகல் விசும்புலார் கோமான் இந்திரனே சாலும் கரி. குறள் 25. வேறுபாடு. சமண மற்றும் பௌத்த மதங்களில் இந்திரன் ஒரு சிறிய தேவதை அல்லது புத்தரின் பணியாளராகவே சித்தரிக்கப்படுவார். ஆனால் சனாதன தர்மத்தில் இந்திரன் வேதங்களின் முதன்மை தெய்வம். கௌதம முனிவரின் சாபத்திற்கு இந்திரன் ஆளான கதையை வள்ளுவர் இங்கு மறைமுகமாக குறிப்பிடுகிறார். ஒரு முனிவரின், அதாவது துறவியின் ஆற்றல் தேவர் தலைவனையே கட்டுப்படுத்தும் என்பதை சொல்வதன் மூலம் வள்ளுவர் வைதீக புராண சான்றுகளை ஏற்றுக்கொள்கிறார். சமண பௌத்த மதங்கள் வேதகால இந்திரனின் இத்தகைய ஆற்றலை ஏற்பதில்லை. 2. மந்திர வலிமை. நிறைமொழி மாந்தர் பெருமை நிலத்து மறைமொழி காட்டிவிடும். விளக்கம். பயன் நிறைந்த சொற்களை பேசும் மேலோரின் பெருமையை அவர்கள் சொல்லிய மறைமொழிகளே, அதாவது மந்திரங்களே காட்டிவிடும். சனாதன பின்னணி. இங்கு மறைமொழி என்பது வேத மந்திரங்களை குறிக்கும். சனாதன தர்மத்தில் ரிஷிகள் என்பவர் மந்திர திருஷ்டா, அதாவது மந்திரங்களை கண்டவர்கள். வேறுபாடு. சமணத்தில் தவம் என்பது கர்மாவை கழிப்பதற்கான ஒரு வினை. ஆனால் வள்ளுவர் கூறும் துறவிகள் தங்கள் வாக்கினால் சாபமோ அல்லது அருளோ வழங்கும் ஆற்றல் படைத்த ரிஷிகள்.
பௌத்தத்தில் இத்தகைய மந்திர சித்திகளுக்கு முதன்மை இடம் கிடையாது. அங்கு நிர்மாணமே இலக்கு. ஆனால் வள்ளுவர் ரிஷிகளின் தார்மீக அதிகாரத்தை போற்றுகிறார். 3. அந்தணர் என்போர் அறவோர். அந்தணர் என்போர் அறவோர்மற்றெவ்வுயிர்க்கும் செந்தன்மை பூண்டொழுகலான். விளக்கம்: எல்லா உயிர்களிடத்தும் செம்மையான அருளைக் கொண்டு நடப்பவர்களே அந்தணர்கள், அதாவது துறவிகள் ஆவர். வேறுபாடு: சமணத்தில் அஹிம்சை என்பது மிக தீவிரமானது. ஒரு புழுவைக் கூட மிதிக்கக்கூடாது. ஆனால் வள்ளுவர் அந்தணர்களை அறவோர் என்கிறார். சனாதன தர்மத்தில் அந்தணர் என்பது ஒரு குலத்தை குறிப்பதோடு பிரம்மத்தை உணர்ந்தவர், பிராமணர் என்ற தகுதியையும் குறிக்கும். வள்ளுவர் அந்தணர் என்ற சொல்லையே துறவிகளுக்கு பயன்படுத்துவது, அவர் வர்ணாசிரம தர்மத்தில் உயர்ந்த நிலையில் உள்ள துறவரத்தை சந்நியாசம் என்ற சனாதன பார்வையில் அணுகுகிறார் என்பதைக் காட்டுகிறது. சமண பௌத்த நூல்கள் பொதுவாக சிரமணர் என்ற சொல்லையே பயன்படுத்தும். அந்தணர் என்ற வேத சொல்லைத் தவிர்க்கும். ஆதாரக் கட்டுரை சுருக்கம்: வள்ளுவர் நீத்தார் பெருமை அதிகாரத்தில் இந்திரனை சாட்சியாக அழைப்பதும், வேத மந்திரங்களை மறைமொழி அங்கீகரிப்பதும், அந்தணர் என்ற சொல்லால் துறவிகளை அழைப்பதும் அவர் வேத நெறி சார்ந்த துறவரத்தையே போற்றுகிறார் என்பதற்குச் சான்றாகும். சமண பௌத்த மதங்களின் உடல் வருத்தும் துறவரத்தை விட புலன்களை வென்று மந்திர சித்தி பெற்ற வேதகால ரிஷிகளின் பிம்பமே இங்கு மேலோங்கி நிற்கிறது. திருக்குறளின் 4வது அதிகாரமான அரண் வலியுறுத்தல் அறத்தின் தேவையையும் அதன் வலிமையையும் பேசுகிறது. இது சமண மற்றும் பௌத்த மதங்களின் கர்மா கொள்கையோடு சில இடங்களில் ஒத்துப்போனாலும், அறம் செயல்படும் விதம் மற்றும் அதன் இலக்கு ஆகியவற்றில் சனாதன தர்மத்தின் புருஷார்த்தா, அறம் பொருள் இன்பம் வீடு கொள்கையோடு மிக நெருக்கமாக உள்ளது. இதோ அரண் வலியுறுத்தல் அதிகாரத்தின் வேறுபாடுகளை விளக்கும் கட்டுரை. அதிகாரம் 4. அரண் வலியுறுத்தல், த பவர் ஆஃப் தர்மா. வள்ளுவர் இங்கு அறத்தை சமுதாய மற்றும் ஆன்மீக வாழ்வின் அச்சாணியாக சித்தரிக்கிறார். 1. சிறப்பும் செல்வமும் தரும் அறம், தர்மா as the source of prosperity. வள்ளுவர் அறத்தின் பயனை இவ்வாறு கூறுகிறார்: சிறப்பீனும் செல்வமும் ஈனும் அறத்தினூங்கு ஆக்கம் எவனோ உயிர்க்கு. குறள் 31. விளக்கம்: அறமானது ஒருவனுக்கு வானுலகச் சிறப்பையும் தரும், இவ்வுலக செல்வத்தையும் தரும். வேறுபாடு: சமண மதத்தில் அறம் என்பது செல்வத்தை தருவது அல்ல, அது கர்மாவை அழித்து ஆன்மாவை சுத்தப்படுத்துவது மட்டுமே. பௌத்தத்தில் அறம் என்பது துக்கத்திலிருந்து விடுதலை பெற உதவும் ஒரு மார்க்கம். ஆனால் சனாதன தர்மத்தில் அப்யுதயா, இவ்வுலக முன்னேற்றம், மற்றும் நிஸ்ரேயச, மறுவுலக மேன்மை ஆகிய இரண்டையுமே அறம் தரும் என்று வேதம் கூறுகிறது. வள்ளுவர் செல்வமும் ஈனும் என்று கூறுவது சனாதன தர்மத்தின் அறவழியில் பொருள் ஈட்டுதல் என்ற கொள்கையை பிரதிபலிக்கிறது. 2. மனத்துக்கண் மாசில நாதல், பியூரிட்டி ஆஃப் ஹார்ட். மனத்துக்கண் மாசில நாதல் அனைத்தரன் ஆகுல நீரப் பிற. குறள் 34. விளக்கம்: ஒருவன் தன் மனத்தூய்மை உடையவனாக இருப்பதே அறம். மற்ற புறச்சடங்குகளெல்லாம் வெறும் ஆரவாரமே. வேறுபாடு: சமண மதம் காயக்லேசம் எனப்படும் உடல் வருத்தும் தவம், உண்ணாவிரதம், சல்லேகனை போன்ற புறச்செயல்களுக்கு அதிக முக்கியத்துவம் அளிக்கிறது. ஆனால் சனாதன தர்மத்தின் உபநிடதங்கள் அந்தகரண சுத்தி என்ற மன தூய்மை ஒன்றையே முதன்மையாக கொள்கின்றன. மனமே மனுஷ்யானாம் காரணம் பந்த மோக்ஷயோ என்ற வேத கருத்தையே வள்ளுவர் இங்கு பிரதிபலிக்கிறார். 3. வீழ்நாள் படாமை, கண்டினியூட்டி ஆஃப் தர்மா. வீழ்நாள் படாமை நன்றாற்றின் அஃதொருவன் வாழ்நாள் வழியடைக்கும் கல். குறள் 38. விளக்கம்: ஒரு நாள் கூட இடைவெளி விடாமல் அறத்தை செய்தால் அது மீண்டும் பிறவி எடுக்கும் வழியை அடைக்கும் கல்லாகும். வேறுபாடு: பௌத்த மதம் அனித்தியம் பற்றி பேசி வாழ்வை வெறுக்கச் சொல்லும். ஆனால் வள்ளுவர் வாழ்நாளை பயனுள்ளதாக மாற்றி அந்த வாழ்வின் மூலமே பிறவித்தலையை அறுக்கச் சொல்கிறார். இது சனாதன தர்மத்தின் கர்மயோகமான கடமையை அற உணர்வுடன் செய்தல் ஆகும். 4. அறத்தான் வருவது இன்பம். அறத்தான் வருவதே இன்பம், மற்றெல்லாம் புறத்த புகழும் இல. குறள் 39. வேறுபாடு: சமண மற்றும் பௌத்த மதங்கள் இன்பத்தை ஒரு தடையாகவே பார்க்கும்.
ஆனால் சனாதன தர்மம் அறத்தின் அடிப்படையில் அனுபவிக்கப்படும் இன்பத்தை ஏற்றுக்கொள்கிறது. தர்ம விருத்தோ பூதேஷு காமோஸ்மி என்று கீதையில் கண்ணன் கூறுகிறார். வள்ளுவர் அறத்தான் வருவதே இன்பம் என்று கூறுவது இதனால்தான். ஆதாரக் கட்டுரை சுருக்கம். சமண மற்றும் பௌத்த மதங்களில் அறம் என்பது உலகை துறப்பதற்கான ஒரு கருவி. ஆனால் வள்ளுவரின் அரண் வலியுறுத்தல் அதிகாரத்தில் அறம் என்பது வாழ்வை செம்மைப்படுத்தி செல்வத்தை தந்து இறுதியில் விடுதலையை அளிக்கும் ஒரு முழுமையான வாழ்க்கை நெறி. இது சனாதன தர்மம் கூறும் சகல புருஷார்த்த தத்துவத்தின் அடியாக பிறந்தது. திருக்குறளின் 5வது அதிகாரமான இல்வாழ்க்கை வள்ளுவர் ஒரு சனாதன தர்மவாதி என்பதை உரக்கச் சொல்லும் அதிகாரமாகும். சமணம் மற்றும் பௌத்த மதங்கள் துறவரத்தையே முக்திக்கு ஒரே வழியாக போற்றின. ஆனால் வள்ளுவர் இல்லறமே அறத்தின் சிகரம் என்று கூறி அந்த மதங்களின் அடிப்படைக் கொள்கையை மாற்றியமைக்கிறார். இதோ இல்வாழ்க்கை அதிகாரம் சமண மற்றும் பௌத்த மதங்களிலிருந்து வேறுபடும் விதம். அதிகாரம் 5 இல்வாழ்க்கை, தி சாங்டிட்டி ஆஃப் ஹவுஸ்ஹோல்டர்ஸ் லைஃப். வள்ளுவர் இந்த அதிகாரத்தில் இல்லறத்தானை மற்ற 3 நிலைகளுக்கும், அதாவது ஆசிரமங்களுக்கும் ஆதாரமாக சித்தரிக்கிறார். 1. 3 நிலைகளைத் தாங்கும் தூண், சப்போர்ட்டிங் தி 3 ஆர்டர்ஸ். வள்ளுவர் இல்லறத்தானின் கடமையை இவ்வாறு கூறுகிறார்: இல்வாழ்வான் என்பான் இயல்புடைய மூவர்க்கும் நல்லாற்றின் நின்ற துணை. விளக்கம்: இல்வாழ்வில் இருப்பவன் மற்ற 3 நிலைகளில், அதாவது இயல்புடைய மூவர் என்றால் பிரம்மச்சரியம், வானப்பிரஸ்தம், சந்நியாசம் என்ற நிலைகளில் இருப்பவர்களுக்கும் நல்வழியில் துணையாக நிற்பவன் ஆவான். சனாதன பின்னணி: இது மனுஸ்மிருதி 6.89 மற்றும் விஷ்ணு புராணம் கூறும் கிருஹஸ்த ஆசிரமமே அனைத்து ஆசிரமங்களுக்கும் அன்னை என்ற கருத்தின் நேரடி வெளிப்பாடு. வேறுபாடு: சமணமும் பௌத்தமும் இல்லறத்தை தடையாக கருதின. புத்தர் முக்தி தேடி தன் இல்லறத்தை துறந்ததையே அவை போற்றின. ஆனால் சனாதன தர்மம் ஒருவன் இல்லறத்தில் இருந்து கொண்டு மற்ற மூவருக்கும், அதாவது மாணவன், வனவாசி, துறவி என்பவர்களுக்கு உணவையும் ஆதரவையும் வழங்க வேண்டும் என்கிறது. வள்ளுவர் துணை என்று சொல்வது இந்த வைதீக ஆசிரம தர்மத்தையே. 2. பஞ்சமகா யக்ஞம், 5 பெரும் யாகங்கள். தென்புலத்தார் தெய்வம் விருந்து ஒக்கல் தான் என்றாங்கு, ஐம்புலத்து 6 ஓம்பல் தலை. குறள் 43. விளக்கம்: பிதிர்கள், தென்புலத்தார், தெய்வம், விருந்தினர், சுற்றத்தார், தான் ஆகிய 5 இடங்களிலும் கடமையாற்றுவதே சிறந்த அறம். வேறுபாடு: இது சனாதன தர்மத்தின் பஞ்சமகா யக்ஞம், அதாவது பித்ருயக்ஞம், தேவயக்ஞம், நிருயக்ஞம், பூதயக்ஞம், பிரம்மயக்ஞம் எனும் கொள்கையை அப்படியே எடுத்தாள்கிறது. சமணமும் பௌத்தமும் தென்புலத்தார், அதாவது ஆன்செஸ்டர் வர்ஷிப் மற்றும் தேவ ஆராதனையை ஆத்ம விடுதலைக்கு தேவையில்லாத சடங்குகளாக ஒதுக்குகின்றன. ஆனால் வள்ளுவர் இவற்றை போற்றுவது அவர் வேத வாழ்வியலை முன்மொழிகிறார் என்பதை காட்டுகிறது. 3. இல்லறமே சிறந்த அறம், உயர்வான இல்லற வாழ்க்கை. ஆற்றின் ஒழுக்கி அரண் இழுக்கா இல்வாழ்க்கை, நோற்பாரின் நோன்மை உடைத்து. குறள் 48. விளக்கம்: தர்மத்திலிருந்து மாறாமல் மற்றவர்களையும் நல்வழியில் நடத்தும் இல்லற வாழ்க்கை தவம் செய்பவர்களின் வலிமையை விட மேலானது. வேறுபாடு: சமண மதம் நிர்ஜரா, அதாவது கர்மாவை கழித்தல் அடைய தீவிர தவமே வழி என்கிறது. பௌத்தமோ துறவிகளுக்கே உயர்நிலை அளித்தது. ஆனால் வள்ளுவர் ஒரு இல்லறத்தான் சரியாக வாழ்ந்தால் அவன் ஒரு துறவியை விட உயர்ந்தவன் என்கிறார். இது சனாதன தர்மத்தின் நிஷ்காம கர்மயோகத்தை இல்லறத்தில் கொண்டுவரும் முயற்சியாகும். 4. வையத்துள் வாழ்வாங்கு வாழ்தல். வையத்துள் வாழ்வாங்கு வாழ்பவன் வானுரையும் தெய்வத்துள் வைக்கப்படும். குறள் 50. வேறுபாடு: சமண பௌத்த மதங்களில் மனிதன் ஒருபோதும் கடவுள் ஆக முடியாது. அவன் அருகன் அல்லது புத்தன் ஆகலாம், மனித நிலையிலேயே உயர்ந்த நிலை. ஆனால் சனாதன தர்மத்தில்
மனிதன் தன் தர்மத்தால் தேவநிலையை அடைய முடியும். தேவத்துவம். வள்ளுவர் அவனை தெய்வத்துள் வைக்கப்படும் என்று கூறுவது சனாதன தர்மத்தின் தேவ மனுஷ்ய தொடர்பையே காட்டுகிறது. ஆதார கட்டுரை சுருக்கம். சமண மற்றும் பௌத்த மதங்கள் இல்லறத்தை சிறுமைப்படுத்தி துறவரத்தை நோக்கி மக்களை அழைத்தபோது வள்ளுவர் இல்லறத்தை அரண் என்றும் ஐம்புலத்து ஆறு என்றும் கூறி அதை தெய்வீகப்படுத்தினார். இல்லறத்தான் இல்லாமல் துறவரம் இல்லை என்ற வள்ளுவரின் வாதம் சமண பௌத்த மதங்களின் அடிப்படை வேருக்கே விடப்பட்ட சவாலாகும். இது முழுமையான சனாதன கிருஹஸ்த தர்மத்தின் விளக்கமாகும். திருக்குறளின் 6வது அதிகாரமான வாழ்க்கை துணை நலம் இல்லறத்தின் உயிர் நாடியாக விளங்கும் பெண்ணின் பெருமையை பேசுகிறது. சமண மற்றும் பௌத்த மதங்கள் பெண்ணை பெரும்பாலும் துறவரத்திற்கு இடையூறானவள் அல்லது பந்தத்தை உருவாக்குபவள், மாயை என்ற கோணத்திலேயே அணுகின. ஆனால் வள்ளுவர் பெண்ணை சனாதன தர்மத்தின் சதர்மசாரிணி, அதாவது அறத்தில் உடன் நிற்பவள் என்ற உன்னத நிலையில் வைத்து போற்றுகிறார். இதோ இந்த அதிகாரம் சமண மற்றும் பௌத்த மதங்களிலிருந்து வேறுபடும் விதம் குறித்த கட்டுரை. அதிகாரம் 6. வாழ்க்கை துணை நலம். த வர்ச்சியூ ஆஃப் அ லைஃப் பார்ட்னர். வள்ளுவர் இங்கு பெண்ணை வெறும் போகப் பொருளாகவோ அல்லது வீட்டு வேலை செய்பவளாகவோ பார்க்காமல் இல்லறம் எனும் வேள்வியை நடத்தும் அதிகாரியாக பார்க்கிறார். தற்காத்துத் தற்கொண்டான் பேணல். த கான்செப்ட் ஆஃப் பதிவ்ரதா. வள்ளுவர் பெண்ணின் கடமைகளை இவ்வாறு வரையறுக்கிறார். தற்காத்துத் தற்கொண்டான் பேணல் தகை சான்ற சொற்காத்து சோர்விலாள் பெண். குறள் 56. விளக்கம். தன் கற்பை காத்து தன் கணவனை பேணி புகழை போற்றி கடமைகளில் சோர்வடையாமல் இருப்பவளே சிறந்த பெண். வேறுபாடு. சமண மற்றும் பௌத்த மதங்கள் பெண்களுக்கு தனிப்பட்ட துறவரத்தையே மேலானதாக கருதின. ஆனால் சனாதன தர்மம் பதிவ்ரதா தர்மம் என்பதை ஒரு பெண்ணின் மிகப்பெரிய தவமாக கருதுகிறது. கணவனை பேணுவதே அவளுக்கு மோட்சத்தை தரும் என்பது வைதீக கொள்கை. வள்ளுவர் இதனையே வலியுறுத்துகிறார். 2. தெய்வம் தொழா ஆள். த பவர் ஆஃப் டிவோஷன். மிகவும் விவாதிக்கப்படும் இக்குறள் சனாதன தர்மத்தின் உச்சக்கட்ட பிரதிபலிப்பாகும். தெய்வம் தொழா ஆள் கொழுநன் தொழுதுழுவாள் பெய்யென பெய்யும் மழை. குறள் 55. விளக்கம். வேறு தெய்வத்தை தொழாமல் தன் கணவனையே தெய்வமாக கருதி தொழுது துயிலெழுபவள் பெய் என்று சொன்னால் மழையும் பெய்யும். சனாதன பின்னணி. இது மகாபாரதத்தில் வரும் சாவித்ரி, நளாயினி போன்றோரின் கதைகளை நினைவூட்டுகிறது. சனாதன தர்மத்தில் ஒரு பதிவிரதையின் ஆற்றல் இயற்கையையே கட்டுப்படுத்தும் என்ற சக்தி தத்துவம். வேறுபாடு. சமணமும் பௌத்தமும் இத்தகைய அதிசய ஆற்றல்களை தனிநபர் தவத்தின் மூலமே பெற முடியும் என்று கூறுகின்றன. ஒரு பெண் தன் குடும்பக் கடமையின் மூலம் கணவனை தொழுவதன் மூலம் மழையை பெய்விக்கும் ஆற்றலை பெறுவாள் என்ற கருத்தை அம்மதங்கள் ஏற்பதில்லை. இது முற்றிலும் சனாதன தர்மத்திற்கே உரிய ஸ்திரீ தர்மம். 3. சிறைக்காவல் அன்று மனக்காவல். சிறை காக்கும் காப்பு எவன் செய்யும் மகளிர் நிறை காக்கும் காப்பே தலை. குறள் 57. வேறுபாடு. சமண மதத்தில் பெண்கள் துறவரம் செல்வதை தடுப்பதற்கு பல கட்டுப்பாடுகள் விதிக்கப்பட்டன. திகம்பர சமணத்தில் பெண்களுக்கு முக்தி இல்லை என்ற கருத்தும் உண்டு. ஆனால் வள்ளுவர் பெண்ணின் அகத் தூய்மைக்கும் சுய கட்டுப்பாட்டுக்கும் முக்கியத்துவம் தருகிறார். இது சனாதன தர்மம் கூறும் ஆத்மபலம் பெண்ணுக்கும் சமமானது என்பதை காட்டுகிறது. 4. புத்தேள் உலகம். த வேர்ல்ட் ஆஃப் காட்ஸ். புத்தேள் உலகத்துச் சாவாரும் பெறற் பரிய ஈண்டு அவள் எய்தும் சிறப்பு. குறள். விளக்கம். கணவனை பேணும் பெண் தேவருலகத்தில் வாழும் தேவர்களாலும் போற்றப்படும் சிறப்பை இவ்வுலகிலேயே பெறுவாள். வேறுபாடு. பௌத்த மதத்தில் தேவருலகம் என்பது ஒரு இடைக்கால நிலையே, அது இலக்கு அல்ல. ஆனால் சனாதன தர்மத்தில் நற்குணமுள்ள பெண்கள் தேவர்களுக்கு நிகராக, உதாரணமாக அருந்ததி, மதிக்கப்படுவார்கள். வள்ளுவர் புத்தேள் உலகம் என்று தேவருலகம் என்று குறிப்பிடுவது சனாதன அண்டவியல் கொள்கையையே. ஆதாரக் கட்டுரை சுருக்கம்.
சமண பௌத்த மதங்கள் பெண்ணை துறவற பாதையில் ஒரு தடையாகவோ அல்லது இரண்டாம் நிலை சீடராகவோ பார்த்தபோது வள்ளுவர் அவளை இல்லறத்தின் மகாலட்சுமியாகச் சித்தரித்தார். கணவனை தொழுவதே தெய்வத்தை தொழுவதற்கு சமம் என்ற வள்ளுவரின் கூற்று மனுஸ்மிருதி மற்றும் புராணங்கள் கூறும் பதிவிரதா தர்மத்தின் மறுவடிவமாகும். இது சமண பௌத்த மதங்களின் நிர்வாண பாதையிலிருந்து முற்றிலும் மாறுபட்ட பக்தி மற்றும் தர்மப் பாதையாகும். திருக்குறளின் 7வது அதிகாரமான புதல்வரை பெறுதல் சனாதன தர்மத்தின் அடிப்படை கோட்பாடான பிதிர்க்கடன் மற்றும் வம்சவிருத்தி ஆகியவற்றை மையமாக கொண்டது. சமண மற்றும் பௌத்த மதங்கள் பிறப்பை துன்பமாகவும் குடும்பப்பற்றை முக்திக்கு தடையாகவும் பார்த்தபோது வள்ளுவர் புதல்வரை பெறுவதை ஒரு பேறாகவும் கடமையாகவும் கருதுகிறார். இதோ இந்த அதிகாரம் சமண மற்றும் பௌத்த மதங்களிலிருந்து வேறுபடும் விதம் குறித்த கட்டுரை. அதிகாரம் 7 புதல்வரை பெறுதல் த பிளெஸிங் ஆஃப் ஆஃப்ஸ்பிரிங். வள்ளுவர் இங்கு குழந்தைகளை வெறும் ஆசை பொருளாக பார்க்காமல் ஒரு மனிதனின் கடந்த கால மற்றும் வருங்கால ஆன்மீக வாழ்வை இணைக்கும் பாலமாக பார்க்கிறார். 1. எழுபிறப்பு மற்றும் கர்மவினை த கான்செப்ட் ஆஃப் 7 பேர்ட்ஸ். வள்ளுவர் வம்சாவளியின் சிறப்பை இவ்வாறு கூறுகிறார். எழுபிறப்பும் தீயவை தீண்டா பழிப்பிலா பண்புடை புதல்வர் பெறின். குறள் 62. விளக்கம். பழிப்பில்லாத நல்ல பண்புடைய பிள்ளைகளை பெற்றால் ஒருவனுக்கு 7 பிறவிகளிலும் துன்பம் தரும் தீவினைகள் அணுகாது. வேறுபாடு. சமண மற்றும் பௌத்த மதங்களில் 7 பிறப்பு என்ற கருத்து இருந்தாலும் பிள்ளைகளால் ஒருவனுடைய கர்ம வினையை குறைக்க முடியும் என்ற கருத்தை அவை ஏற்பதில்லை. ஒவ்வொருவனும் தன் கர்மாவை தான் மட்டுமே அனுபவிக்க வேண்டும், இண்டிவிஜுவலிஸ்டிக் கர்மா என்பது அவை கூறும் விதி. ஆனால் சனாதன தர்மத்தில் ஒரு நல்ல புதல்வன் செய்யும் தர்ம காரியங்கள் அவனது முன்னோர்களின் பாவங்களை நீக்கும் வலிமை கொண்டவை. இதைத்தான் வள்ளுவர் எழுபிறப்பும் தீயவை தீண்டா என்கிறார். 2. பிதிர்க்கடன் தீர்த்தல். பெரும் அவற்றுள் யாம் அறிவது இல்லை அறிவு, அறிவறிந்த மக்கட்பேறு அல்ல பிற. சனாதன பின்னணி. சனாதன தர்மத்தில் ஒரு மனிதன் பிறக்கும்போதே 3 கடன்களுடன் பிறக்கிறான். தேவகடன், ரிஷிகடன் மற்றும் பித்ருக்கடன், அதாவது முன்னோர் கடன். புதல்வனை பெற்று தர்மத்தை வளர்ப்பதன் மூலமே ஒருவன் தன் பித்ருக்கடனிலிருந்து விடுபடுகிறான். புத் என்னும் நரகத்திலிருந்து தந்தையை காப்பவன் என்பதால் அவன் புத்திரன் எனப்படுகிறான். வேறுபாடு. சமண பௌத்த மதங்கள் வம்சவிருத்தியை பந்தமாக மட்டுமே பார்த்தன. பிள்ளைகளை பெற்று பிதிர்களை காக்க வேண்டும் என்ற தர்ப்பணம் அல்லது சிரார்த்த சடங்குகளை அவை நிராகரித்தன. ஆனால் வள்ளுவர் மக்கட்பேற்றை விட பெரிய பாக்கியம் எதுவுமில்லை என்று கூறுவது அவர் பித்ரு தர்மத்தை ஏற்பதையே காட்டுகிறது. 3. தந்தை மகர்காற்றும் உதவி. தந்தை மகர்காற்றும் உதவி அவையத்து முந்தியிருப்பச் செயல். விளக்கம். ஒரு தந்தை தன் மகனுக்கு செய்யும் மிகப்பெரிய உதவி அவனை அறிஞர்கள் நிறைந்த அவையில் முதன்மையாக விளங்கச் செய்வது, அதாவது கல்வி புகட்டுவது. வேறுபாடு. சமண பௌத்த மதங்களில் தந்தை மகனுக்கு செய்யும் சிறந்த உதவி அவனை துறவரத்திற்கு தயார் செய்வதே ஆகும். புத்தர் தன் மகன் ராகுலனை துறவியாக்கியது போல. ஆனால் வள்ளுவர் மகன் உலகியல் அறிவிலும் சமூகத்திலும் தலைசிறந்து விளங்க வேண்டும் என்கிறார். இது சனாதன தர்மம் கூறும் சமூக பொறுப்பு மற்றும் பிரம்மச்சரிய ஆசிரம கல்வியின் முக்கியத்துவத்தை காட்டுகிறது. 4. எண்ணூற்றான்கொள் எனும் சொல். மகன் தந்தைக்கு ஆற்றும் உதவி இவன் தந்தை எண்ணூற்றான்கொள் எனும் சொல். குறள் 70. வேறுபாடு. ஒரு மகனின் செயலால் தந்தையின் தவம் தார்மீக உயர்வு பாராட்டப்படுவது சனாதன மரபு. பிள்ளைகள் செய்யும் நற்செயல் அவர்களின் தந்தைக்கும் புண்ணியத்தை தரும் என்ற இந்த கூட்டு புண்ணியம் என்ற தத்துவம் சமண பௌத்த மதங்களில் கிடையாது. ஆதார கட்டுரை சுருக்கம். சமண மற்றும் பௌத்த மதங்கள் பிள்ளை பேற்றை பிறவிப் பெருங்கடலின் ஒரு சுழலாக பார்த்தபோது வள்ளுவர் அதை 7 பிறவிகளை தூய்மைப்படுத்தும் ஒரு புண்ணிய செயலாகக் கண்டார். 7 பிறவி மற்றும் புதல்வர் மூலம் கர்ம வினையை தடுத்தல் போன்ற கருத்துக்கள் வள்ளுவரின் சிந்தனை வேதகால பித்ரு தர்மத்தோடும் புருஷார்த்தங்களோடும் எவ்வளவு ஆழமாக இணைந்துள்ளது என்பதை நிரூபிக்கின்றன.
திருக்குறளின் 8வது அதிகாரமான அன்புடைமை மனித உணர்வுகளின் அடிப்படையான அன்பை பற்றி பேசுகிறது. இது மேலோட்டமாக பார்த்தால் சமணத்தின் அகிம்சை அல்லது பௌத்தத்தின் கருணை போல தோன்றலாம். ஆனால் வள்ளுவர் காட்டும் அன்பு என்பது குடும்பம், சுற்றம் மற்றும் இல்லற கடமைகளிலிருந்து கிளைப்பதாகும். இது சமண பௌத்த மதங்களின் துறவு நிலை சார்ந்த உலகளாவிய கருணையிலிருந்து முற்றிலும் மாறுபட்டு சனாதன தர்மத்தின் பக்தி மற்றும் வாஞ்சல்ய தத்துவத்தோடு ஒத்துப்போகிறது. இதோ இந்த அதிகாரம் சமண பௌத்த மதங்களிலிருந்து வேறுபடும் விதம் குறித்த கட்டுரை. அதிகாரம் 8. அன்புடைமை, த பொசிஷன் ஆஃப் லவ். வள்ளுவர் அன்பை வெறும் உயிரிரக்கமாக மட்டும் பார்க்காமல் அதுவே ஒரு மனிதனை தர்மத்தில் நிலைநிறுத்தும் சக்தியாக கருதுகிறார். 1. அன்பிற்கு முண்டோ அடைக்குந்தாள். விளக்கம்: அன்பிற்கு அடைத்து வைக்கும் கதவு இல்லை. அன்புக்குரியவரின் துன்பத்தைக் கண்டால் கண்கள் தானாகவே கண்ணீரை சிந்தி அன்பை வெளிப்படுத்திவிடும். வேறுபாடு: சமண மற்றும் பௌத்த மதங்கள் உணர்ச்சிகளை கட்டுப்படுத்துவதை இலக்காக கொண்டவை. அழுவது அல்லது உணர்ச்சி வசப்படுவது என்பது மோட்ச பாதையில் ஒரு பலவீனமாக கருதப்படுகிறது. ஆனால் வள்ளுவர் கண்ணீர் சிந்துவதை அன்பின் அடையாளமாக போற்றுகிறார். இது சனாதன தர்மம் கூறும் பக்தி நெறிக்கு நெருக்கமானது. ஒரு பக்தன் தன் இறைவனுக்காகவோ அல்லது சக மனிதனுக்காகவோ உருகி அழுவதை, பிரேமையை வள்ளுவர் ஏற்கிறார். 2. அன்பின் வழியது உயிர்நிலை, சோல் அண்ட் பாடி கனெக்ஷன். அன்பின் வழியது உயிர்நிலை, அஃதிலார்க்கு என்பு தோல் போர்த்த உடம்பு. குறள் 80. விளக்கம்: அன்பு இருக்கும் உடம்பில்தான் உயிர் இருக்கிறது. அன்பு இல்லாதவர் உடம்பு வெறும் எலும்பும் தோலும் போர்த்திய பிணம் போன்றது. வேறுபாடு: புத்த மதம் ஆத்மா என்ற ஒன்றையே ஏற்பதில்லை, அனாத்மவாதம். அவர்கள் உடலை வெறும் 5 ஸ்கந்தங்களின் தொகுப்பாக பார்க்கிறார்கள். ஆனால் வள்ளுவர் உயிர்நிலை என்று ஒரு நித்தியமான ஆன்மாவை குறிப்பிடுகிறார். அந்த ஆன்மா அன்பினால் இயங்குகிறது என்பது சனாதன தர்மத்தின் ஜீவாத்மா தத்துவமாகும். 3. அறத்திற்கும் அன்பே துணை. அறத்திற்கே அன்பு சார்பென்பர் அறியார், மரத்திற்கும் அஃதே துணை. குறள் 76. விளக்கம்: அறியாதவர்கள் அன்பு அறத்திற்கு மட்டுமே துணை என்பார்கள். ஆனால் வீரத்திற்கும் அன்பே அடிப்படை. வேறுபாடு: சமண மதம் மரத்தை மறவே மறுக்கிறது. அது தீவிர அஹிம்சையை வலியுறுத்துகிறது. ஆனால் சனாதன தர்மத்தில் தர்மத்தை காக்க ஒரு ஷத்திரியன் போர் புரிவது ஷத்திரிய தர்மம், அன்பின் அடிப்படையிலேயே செய்யப்பட வேண்டும். உதாரணம்: அர்ஜுனனுக்கு கண்ணன் காட்டிய வழி. தன் நாட்டையும் தர்மத்தையும் காக்க வேண்டும் என்ற அன்பே வீரத்திற்கு வித்தாகிறது. வள்ளுவரின் இந்த மரம் சார்ந்த பார்வை சமண பௌத்த மதங்களில் கிடையாது. 4. எலும்பில்லாத உயிரை வெயில் காய்வது போல. என்பில் அதனை வெயில் போலக் காயுமே, அன்பில் அதனை அறம். குறள் 77. வேறுபாடு: சமணத்தில் அறம் என்பது ஒரு இயந்திர ரீதியான வினை, லா ஆஃப் கர்மா. ஆனால் வள்ளுவர் அறத்தை ஒரு நீதிபதியாக, டிவைன் ஜஸ்டிஸ் ஆக உருவகப்படுத்துகிறார். அன்பு இல்லாதவனை அறம் தண்டிக்கும் என்பது சனாதன தர்மத்தில் யமதர்மன் அல்லது ஈஸ்வரன் தர்மத்தை மீறுபவர்களை தண்டிப்பார் என்ற கருத்தோடு ஒத்துப்போகிறது. ஆதார கட்டுரைச் சுருக்கம்: சமண பௌத்த மதங்களில் கருணை என்பது ஒரு பற்றற்ற ஒரு நிலை, டிட்டாச்ட் கம்பேஷன். ஆனால் வள்ளுவர் காட்டும் அன்பு என்பது இல்லறம், சுற்றம் மற்றும் வீரத்தோடு பிணைக்கப்பட்ட பற்றுள்ள அன்பு. எலும்புத்தோல் போர்த்த உடம்புக்கும் உயிர்நிலைக்கும் உள்ள தொடர்பை அவர் கூறுவது சனாதன தர்மத்தின் ஆத்ம தத்துவத்தை அடிப்படையாக கொண்டது. வீரத்திற்கு அன்பு தேவை என்ற வாதம் வள்ளுவர் சனாதன தர்மத்தின் தர்மயுத்த கொள்கையை ஏற்றுக்கொண்டவர் என்பதை உறுதிப்படுத்துகிறது. திருக்குறளின் 9வது அதிகாரமான விருந்தோம்பல் சமண மற்றும் பௌத்த மத கோட்பாடுகளிலிருந்து முற்றிலும் விலகி சனாதன தர்மத்தின் அதிதி யக்ஞம் என்ற வேள்வி முறையை அப்படியே முன்வைக்கிறது. இந்த அதிகாரத்தில் வள்ளுவர் பயன்படுத்தும் கலைச்சொற்களும் அவர் காட்டும் பலன்களும் வைதீக நெறியின் அடையாளங்களாகும். இதோ விருந்தோம்பல் அதிகாரம் சமண மற்றும் பௌத்த மதங்களிலிருந்து வேறுபடும் விதம் குறித்த கட்டுரை. அதிகாரம் 9. விருந்தோம்பல், ஹாஸ்பிட்டாலிட்டி ஆஸ் அ சாக்ரிஃபைஸ். வள்ளுவர் விருந்தோம்பலை ஒரு சமூக பண்பாக மட்டும் பார்க்காமல் அதை ஒரு தெய்வ வழிபாடாக மாற்றுகிறார். வேள்வி என்ற கலைச்சொல், த கான்செப்ட் ஆஃப் யக்ஞா.
வள்ளுவர் இவ்வதிகாரத்தில் விருந்தோம்பல் என்பதை ஒரு வேள்வி யாகம் என்று அழைக்கிறார். இருந்தோம்பி இல்வாழ்வதெல்லாம் விருந்தோம்பி வேளாண்மை செய்தற் பொருட்டு. குறள் 81. வேறுபாடு: சமண மற்றும் பௌத்த மதங்கள் வேள்வி அல்லது யாகம் என்ற கருத்தாக்கத்தையே எதிர்த்தமை. குறிப்பாக மிருகபலி இல்லாத வேள்விகளையும் கூட அவை சடங்கு ரீதியாக ஏற்கவில்லை. ஆனால் வள்ளுவர் இல்லறம் நடத்துவதன் நோக்கமே விருந்தினரை உபசரிக்கும் வேள்வி செய்வதுதான் என்கிறார். இது சனாதன தர்மத்தின் பஞ்ச மகா யஜ்ஞங்களில் ஒன்றான நிருயஜ்ஞம், மனிதாபிமான வேள்வி என்பதன் நேரடி பிரதிபலிப்பு. 2. திருமகளும் தேவர்களும். வள்ளுவர் விருந்தோம்பல் செய்பவனுக்கு கிடைக்கும் பலனாக மகாலட்சுமியின் அருளையும் தேவர்களின் மதிப்பையும் குறிப்பிடுகிறார். அகன் அமர்ந்து செய்யாள் உரையும் முகன் அமர்ந்து நல் விருந்தோம்புவான் இல். குறள் 84. விளக்கம்: இன்முகத்தோடு விருந்தினரை உபசரிப்பவன் வீட்டில் செய்யாள், அதாவது திருமகள் லக்ஷ்மி குடியிருப்பாள். வேறுபாடு: சமணமும் பௌத்தமும் லக்ஷ்மி போன்ற தெய்வங்களை முக்திக்கு தேவையானவர்களாக கருதுவதில்லை. ஆனால் வள்ளுவர் இல்லறத்தானுக்கு செல்வமும் மங்களமும் தரும் தெய்வமாக திருமகளை குறிப்பிடுகிறார். மேலும் விருந்தோம்பல் செய்பவன் வானத்தவர்க்கு நல் விருந்து என்று குறள் 86 என்கிறார். இது அதிதி தேவோபவ என்ற சனாதன தத்துவத்தின் வெளிப்பாடு. 3. அமிழ்தமும் பகிர்ந்துண்ணலும். விருந்து புறத்ததாத் தானுண்டல் சாவா மருந்தெனினும் வேண்டற்பாற்றன்று. குறள் 82. விளக்கம்: சாகாவரம் தரும் அமிழ்தமே கிடைத்தாலும் விருந்தினர் வெளியே இருக்கும்போது தான் மட்டும் உண்பது அறமாகாது. சனாதன பின்னணி: அமிழ்தம் என்பது பார்க்கடலை கடைந்து எடுக்கப்பட்டதாக புராணங்கள் கூறுகின்றன. தேவர்களுக்கே உரிய அதைவிடவும் விருந்தினர் முக்கியம் என்கிறார் வள்ளுவர். வேறுபாடு: சமணத்தில் உணவு என்பது கர்மாவை கழிப்பதற்காக உடலுக்கு தரப்படும் ஒரு எரிபொருள் மட்டுமே. ஆனால் சனாதன தர்மத்தில் உணவு என்பது அன்னம் பிரம்மா, அதாவது உணவே கடவுள். அதை விருந்தினருக்கு படைத்த பின் உண்பது யக்ஞசேஷம் எனப்படும். வள்ளுவர் மிச்சில் மிசைவான் என்று குறிப்பிடுவது இந்த வைதீக கோட்பாட்டையே. 4. தகுதி அறிதல். வெசல் ஆஃப் மெரிட். விருந்தின் துணை வேள்வி பயன். குறள் 87. வேறுபாடு: சமண பௌத்த மதங்களில் தானம் என்பது கொடுப்பவரின் மனநிலையை மட்டுமே பொறுத்தது. ஆனால் சனாதன தர்மத்தில் பாத்திர தானம், தகுதியுள்ளவருக்கு கொடுத்தல் முக்கியம். வந்த விருந்தினரின், குறிப்பாக துறவிகள் பிரம்மச்சாரிகள் தகுதிக்கு ஏற்பவே அந்த வேள்வியின் பயன் அமையும் என்ற வள்ளுவரின் கூற்று சனாதன தர்மத்தின் தகுதி அறிந்து ஈதல் என்ற விதியை பின்பற்றுகிறது. ஆதார கட்டுரை சுருக்கம்: விருந்தோம்பலை ஒரு வேள்வி என்று அழைப்பதும் அதில் செய்யாள் லக்ஷ்மி மற்றும் வானத்தவர் தேவர் ஆகியோரை தொடர்புபடுத்துவதும் வள்ளுவரின் சனாதன சிந்தனைக்குச் சான்றாகும். சமண பௌத்த மதங்கள் புறக்கணித்த யக்ஞ கலாச்சாரத்தை வள்ளுவர் இல்லறத்தின் அடிப்படை தர்மமாக மாற்றினார். இது அம்மதங்களின் நிர்வாண பாதையை விட சனாதன தர்மத்தின் கர்ம மற்றும் பக்தி பாதைக்கு மிகவும் நெருக்கமானது. திருக்குறளின் 10வது அதிகாரமான இனியவை கூறல் சனாதன தர்மத்தின் வாக் சுத்தி, அதாவது சொல்லின் தூய்மை, மற்றும் வாக் தவம், அதாவது வார்த்தைகளால் செய்யப்படும் தவம் ஆகியவற்றை அடிப்படையாக கொண்டது. இது மேலோட்டமாக சமணத்தின் சூன்ய அமைதி அல்லது பௌத்தத்தின் சரியான பேச்சு அல்லது சம்மா வாச்சா போல தோன்றினாலும் பலன்களை அடைவதிலும் அதன் நோக்கத்திலும் சனாதன தர்மத்தின் தனித்துவமான முத்திரையை கொண்டுள்ளது. இதோ இனியவை கூறல் அதிகாரம் சமண பௌத்த மதங்களிலிருந்து வேறுபடும் விதம் குறித்த கட்டுரை. அதிகாரம் 10. இனியவை கூறல், த வெர்ച്யூ ஆஃப் ஸ்வீட் ஸ்பீச். வள்ளுவரிங்கு இன்சொல்லை வெறும் சமூக நாகரிகமாக பார்க்காமல் ஒரு மனிதனின் கர்ம வினையை குறைக்கும் ஆன்மீக கருவியாக பார்க்கிறார். 1. வாக்தவம் மற்றும் அறம் பெருகும் நிலை, த பெனன்ஸ் ஆஃப் ஸ்பீச். அல்லவை தேய அறம் பெருகும் நல்லவை நாடி இனிய சொலின். குறள் 96. விளக்கம்: நன்மையானவற்றை ஆராய்ந்து இனிய சொற்களை பேசினால் ஒருவனுடைய பாவங்கள், அதாவது அல்லவை, தேய்ந்து
புண்ணியம் அறம் பெருகும். வேறுபாடு: சமண மதம் நிர்ஜரா அடைய உடலை வருத்தும் காய கிளேச தவம் அவசியம் என்கிறது. ஆனால் சனாதன தர்மத்தின் பகவத்கீதை 17.15 பிறரை நோகடிக்காமல் உண்மையான இதமான சொற்களை பேசுவதே வாக்கினால் செய்யப்படும் தவம் என்கிறது. வள்ளுவர் அல்லவை தேய என்று குறிப்பிடுவது இன்சொல் பேசுவதே ஒரு பிராயச்சித்தம் அல்லது தவம் என்ற சனாதன கொள்கையை 2 இம்மையும் மறுமையும் தரும் இன்பம். ஃப்ரூட்ஸ் இன் போத் வேர்ல்ட்ஸ். வள்ளுவர் இன்சொல்லுக்கு தரும் பலன் மிகவும் முக்கியமானது. சிறுமையுள் நீங்கிய இன்சொல் மறுமையும் இம்மையும் இன்பம் தரும். விளக்கம்: தீமையற்ற இன்சொல் இப்பிறவியிலும் அதாவது இம்மையிலும், அடுத்த பிறவியிலும் அதாவது மறுமையிலும் இன்பத்தை தரும். வேறுபாடு: பௌத்த மதம் மறுமை அல்லது ஸ்வர்க்க இன்பங்களை தற்காலிகமானவை என்றும் அவற்றை துக்கம் என்றும் கருதுகிறது. நிர்வாணமடைவதே அவர்களின் இலக்கு. ஆனால் சனாதன தர்மம் அப்யுதய அதாவது இவ்வுலக இன்பம் மற்றும் நிஷ்ரேயச அதாவது மறு உலக மேன்மை ஆகிய இரண்டையுமே அங்கீகரிக்கிறது. வள்ளுவர் இம்மையும் மறுமையும் என்று பிரித்து கூறுவது சனாதன தர்மத்தின் ஸ்வர்க்கம் மற்றும் லோக தத்துவங்களின் வெளிப்பாடாகும். 4 வறுமை நீக்கும் வாக்லக்ஷ்மி. த கிரேஸ் ஆஃப் காடஸ் லக்ஷ்மி. துன்புருவும் துவ்வாமை இல்லாகும் யாரொட்டும் இன்புருவும் இன்சொல் அவர்க்கு. குறள் 94. விளக்கம்: அனைவரிடமும் இன்சொல் பேசுபவனுக்கு வறுமை அணுகாது. சனாதன பின்னணி: சனாதன தர்மத்தில் நாவில் சரஸ்வதியும் லக்ஷ்மியும் வசிக்கிறார்கள். இன்சொல் பேசுபவனிடம் வாக்லக்ஷ்மி கடாட்சம் இருக்கும் என்பது நம்பிக்கை. வேறுபாடு: சமண பௌத்த மதங்கள் வறுமையை துறவரத்திற்கு வசதியாகவே பார்த்தன. ஆனால் வள்ளுவர் இன்சொல் பேசுபவனுக்கு இவ்வுலக வாழ்வு வளமாக துவ்வாமை இல்லாகும் அமையும் என்கிறார். இது சனாதன தர்மத்தின் சமூக வளம் மற்றும் அறவாழ்வு என்ற சமநிலையை காட்டுகிறது. ஆதாரக் கட்டுரை சுருக்கம்: சமண பௌத்த மதங்கள் பேச்சை குறைப்பதையும் மௌனத்தையும் மோட்சத்திற்கு வழியாக சொன்னபோது வள்ளுவர் பேச்சை ஒரு தர்ம வேள்வியாக மாற்றினார். மறுமையும் இம்மையும் இன்பம் தரும் என்ற கூற்றும் பாவம் தேயும் என்ற கருத்தும் வள்ளுவரின் சிந்தனை கர்மவினை, புண்ணிய, பாவம் மற்றும் தேவருலகம் சார்ந்த சனாதன கோட்பாடுகளில் ஊன்றியிருப்பதை உறுதிப்படுத்துகின்றன. முடிவுரை: இந்த முதல் 10 அதிகாரங்களை ஆய்வு செய்ததில் வள்ளுவர் சமண பௌத்த மதங்கள் முன்வைத்த துறவு மற்றும் வெறுமை நெகேஷன் பாதையை விட சனாதன தர்மம் முன்வைக்கும் அறம் சார்ந்த இல்லறம் மற்றும் வேள்வி அஃபர்மேஷன் பாதையையே உயர்த்தி பிடிக்கிறார் என்பது தெளிவாகிறது. AI உதவியுடன் தொகுத்து வழங்குவது சுவாமி வித்யானந்தா, கன்னியாகுமரி.